வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மனித குலம் அமைதியாக வாழ்வதற்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் அருட்பணியை நாம் ஏற்றிருக்கிறோம். மகிழ்ச்சி அவர்கள் இந்த உலக சமுதாய செல்வாக்கங்களையும் அறிவு திருக்கோயில்களையும் மனவளக்கலை மன்றங்களையும் அமைத்து ஆன்மீக அறிவை மனிதர்களுக்கு கொடுத்தார்கள். ஆன்மா என்பது அருள். அதனாலதான் அவருக்கு பேர் அருள் தந்தை. அந்த ஆன்மாவை பற்றிய ஒரு தெளிவான அறிவையும் அந்த ஆன்மாவை ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டும். அதற்கான விளக்கங்கள், பயிற்சிகள், ஆன்மானா என்னன்னு சொல்லி அதை அறிவதற்கான பயிற்சிகள் மனதுக்கு கொடுத்தாங்க. இதான் ஆன்மீக அறிவு விளக்கேற்றினார். ஏன்னா நம்ம இப்ப சமுதாயத்துல ஞானிகள் என்று மதிக்கிறோம். ஞானிகள்னா அறிவுல முழுமை பெற்றவர்கள். அப்படின்னா அறிவுன்னா என்ன? நலமாக வாழ்வதற்கு, நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. நல வாழ்வுக்கு நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? துன்பங்களை போக்கி இன்பங்களை நிலைக்க செய்யும். துன்பத்தை போக்குற அறிவு வேணும், இன்பத்தை நிலைக்க செய்யும். இந்த இன்பத்தை கெடுத்துருக்க. அப்படி வாழ்ந்தா அமைதியாக வாழலாம். ஏன்னா அந்த துன்பம் இருக்காது. துன்பம் வராமலும் காத்துக் கொள்ளலாம், வந்த துன்பத்தை போக்கியும் கொள்ளலாம். இதுதான் அமைதியான வாழ்க்கை. துன்ப உணர்வு வரும், துன்ப உணர்வு இல்லாத வாழ்வே இல்லை. வரும், அதை போட்டிக்கிறோம். அவ்வளவு போகும் வரை தாங்கிக் கொள்கிறோம், இன்பங்களை அனுபவிக்கிறோம். அந்த இன்பத்தின் மீது ஆசை இல்லை. அனுபவிக்கிறோம், அனுபவித்தது போதும், வாழ்ந்தது போதும் அப்படின்ற ஒரு மனநிலையை அடையணும். அதுக்கு பிறகுதான் அமைதி. போதும் என்ற மனமே பொருத்தியும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதன் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். மனிதனுக்கு இருக்கிற அந்த 6வது அறிவை கொண்டு அந்த ஆன்மாவை 6வதாக உள்ளதை அறிய வேண்டும். அப்படி அறியும் போதுதான் அவன் மனிதனாக. அது வரைக்கும் மனித உருவம், உருவத்தால் மனிதன் அறிவு நிலையில் மனிதனாக வாழ முடியாது. விலங்காக தான் வாழ்வோம். இப்படி விலங்காக வாழ்றோன்றதுக்கு என்ன ஆதாரம்? மகிழ்ச்சி சொல்றாங்க. நம்ம எல்லாம் மகிழ்ச்சி நூல்களை படித்திருக்கிறோம், உரைகளை கேட்டிருக்கிறோம். அப்படி சாரம் என்ன? சிந்தி எத்தனை முறை மகிழ்ச்சி சொல்லி இருக்கிறான்? விலங்குடைய குணம். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை அடிக்கும், கொலை செய்யும், உடமையை பறிக்கும், வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்கும். அங்க அன்பு இருக்குமா? இதுதான் விலங்கு வாழ்க்கை. மக்கள் எப்படி வாழுகிறார்கள்? இப்படிதான் வாழ. பிறருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கும். சந்தர்ப்பம் வருகிற போது எல்லாம் துன்புறுத்துறாங்க. இன்னும் உடலை தாக்குகிறார்கள்,
உடலுக்கு வலி ஏற்படுத்துகிறார்கள். இன்னொன்று பொருளை பறிக்கிறார்கள், உடைமையை பறிக்கிறார்கள், வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறார்கள். அது மனதுக்கு வலிக்குது, உடலுக்கோ மனதுக்கோ துன்பத்தை கொடுக்குது. இப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனிதர்கள வாழ்க்கை ஏன் அவனிடம் மனிதன் இந்த வாழ்க்கையை வாழ்றான்? அங்கிருந்து வந்தான், விலங்கிலிருந்து தான் வந்தான். அதே போல நாம ஒப்புக்கொள்ளணும். அதுதான் தத்துவம் சொல்றாங்க. மனிதன் ஏன் பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் சொன்னோம்? விலங்கில இருந்துதான் மனிதன் வந்தான் என்பதை இதில் ஒப்புக்கொண்டால்தான் இந்த கருத்தை ஒப்புக்கொள்ள முடியும். அப்போ அவனுக்கு இதமான மனம் இருக்குமா? அன்பு இருக்குமா? கருணை இருக்குமா? இருக்காது. சரி, இப்போ இதனால பிறருக்கு துன்பத்தை கொடுத்து அவருடைய சாபத்தை வாங்கி இவன் துன்புறுகிறான். சொன்னான், மனிதனுடைய மதிப்பு அறியாமல் மனிதனுக்கே மனிதன் துன்பம் விளைவிக்கிறான். பிறருக்கு நாம் முற்பகல் செய்யும், தமக்கு நாம் முற்பகல் தாமே வரும். இப்ப துன்பங்களுக்கு காரணம் நாம் பிறருக்கு துன்பம் கொடுப்பது. இதை எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க, மறந்துச்சு. அப்ப என்ன வேணும் அவனுக்கு? அதுதான் இவ ஐந்தறிவு நிலையிலேயே வாழ்ந்துருக்கிறார். ஐந்தறிவு என்ன? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வார்த்தையை அறிகிறான். அந்த அறிவும் போது, அதை உணரும் போது அவன் இன்பமாகவும் உணர்கிறான், துன்ப உணர்வையும் பெறுகிறான். உணரும் போது இன்பம், உடல் தாங்குற அளவுக்கு மேல போனா உடம்புல வலிக்குது. அல்லது நம்ம ஆசைப்படுற மாதிரி இன்பம் இல்லை. அத்தனை யூனிட், எனக்கு இத்தனை யூனிட் இன்பம் வேணும்னு ஆசைப்படுகிறான். அந்த ஆசைக்கு நிறைவேறலைன்னா மனம் துன்பப்படுது. வேற என்ன? ஐந்தறிவுல இருக்கிற வரையில அவன் அப்படித்தான் இருப்பான். ஆனா மனிதனுடைய அறிவு இந்த 5 புலன் உணர்வை கடந்து ஆறாவதாக உள்ள, இதற்கு மூலமான எது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, ஆசையா இருக்கு பாருங்க. எது எதுவாக இருக்கிறது அதை வள்ளுவர் சொல்றார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உள்ளது. இப்பதான் தெரியுது, இங்கே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்று ஒன்று இருக்கிறது, அறிகிறோம். இன்னொன்று இருக்கு, இது மூலமானது ஒண்ணு இருக்கணுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது, இது அறிகிற மனம்னு ஒண்ணு இருக்குது. ஓ, அப்படியானால் என் புலன் உணர்வுக்கு எட்டாத ரகசியங்கள் இருக்கின்றன. அதையும் அறிய வேண்டும். அதையும் அறிவதற்கான அறிவுதான் மனிதனுடைய அறிவு. மனிதன் அதை எப்படி சொல்லிட்டாங்க? ஒன்று மனம், இன்னொன்னு தெய்வம். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை எல்லாம் காந்த தன்மாற்றம், பஞ்சபூத கரைத்த. அந்த 5 பௌதிக பிரிவுகளுக்கு மூலமானது ஒன்று இருக்குது. இதெல்லாம் அழிந்து விடும். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை நிலை இல்லாதது, அழிவது. பஞ்சபூதங்கள் அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர்தான் ஆன்மா. ஆன்மா என்றாலே அழியாத பொருள், நிலையான பொருள், நிலை பொருள், மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டும். அதற்கான அறிவோடு வந்தவன் தான் மனிதன். சொல்றோம், 6வது அறிவை பெற்று வந்திருக்கிறான்.
அந்த ஆறாவது அறிவை கொண்டு எப்பொழுது அந்த ஆறாவதாக உள்ள ஆன்மாவையும் அறிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் ஆறாவது அறிவை பயன்படுத்தியவனாகிறான். இனியும் அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை, அறிவில் முழுமை பெறுகிறான். அந்த அறிவுல முழுமை பெற்றவுடனே இவனுக்கு எப்படி வாழணும்னு நினைக்கிறான்? துன்பம் இல்லாமல் வாழ. உடல் துன்பமோ மன துன்பமோ இல்லை. அப்ப உடல் துன்பம்னா என்ன? அவனுக்கு உடல்னா என்ன அந்த அறிவு வந்து. உடல்ல துன்பம்னா என்ன அறிவு. எப்படி? எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த ஆன்மாதான் பஞ்சபூதமாக இருக்கிறது. பஞ்சபூதம் கூடிதான் பூத உடலாக இருக்கு. தெரியுமா? தெரியாது. இந்த 5 தான் இங்க இருக்குது. அப்ப இந்த 5க்குள்ள எது இந்த 5ஆக ஆனதோ அது இதுக்குள்ளேதானே இருக்க முடியும். இருந்தால் அதுதான் இதுவாக ஆகியிருக்கிறது. பஞ்சுதான் ஆடையாக ஆகியிருக்கிறது. ஆகையால் பஞ்சு ஆடைக்குள் தான் இருந்தாக வேண்டும். உள்ள இருக்கு. என்ன பெரிய நமக்கு எல்லாருக்கும் புரியும். நம்ம எல்லாம் ஆசிரியர்கள். நமக்கு இன்னும் புரியவில்லை என்றால் நமக்கு இன்னும் தவம் போதாது. இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, இது யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க எல்லாம் நீங்க இன்னும் தவம் செய்யணும். அவ்வளவுதான். நீங்க தவம் செய்திருந்தால் மூளை வேலை, மூளையில ரசாயன மாற்றம் வந்திருக்கும். இப்ப நான் சொல்றது கண்டிப்பாக புரிந்து கொள்ளும். இன்னொரு தடவை இந்த வகுப்புக்கு வர வேண்டியதே இல்லை. புரிஞ்சபடி ஏன் வரணும்? இதை எப்படி பிறருக்கு சொல்வது என்று தெரிந்து கொள்வதற்கு வேண்டுமானால் வரலாம். ஏனென்றால் நம்ம எப்படி மக்களுக்கு சொல்வது என்பதுல ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாளுக்கு நாள். நம்முடைய இதுக்கு முன்னால பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் பேசணும். அதற்காக வேண்டுமானால் ஆசிரியர்கள் வரலாம். புரியல? ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இனியும் நீங்கள் வகுப்புக்கு வந்தால் நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்லுவாங்க. அப்போ அதுதான் இந்த ஆன்மாவா இருக்கு. அதுதான் புலன்கள் மூலம் அழுத்தம் ஒலி ஒளி சுவையை உணர்கிறது. அதுக்கு பேரு மனம். அப்ப அந்த ஆன்மாவுக்கு என்ன பேரு? அறிவு. அந்த அறிவு தான் அருள். ஏன் அறிவுன்னு சொன்னோம்னா, அறிவுங்கிறது அருள். திடப்பொருளோ திரவ பொருளோ வாயு பொருளோ அல்ல. அது காந்த அலை கூட அல்ல. காந்தத்தை கூட உணர்வு அழுத்தமா உணர்வாங்கல்ல காந்தத்தை. அறிவை உணரவே முடியும். அறிவை யூகிக்கலாம். யூக அறிவார். இதெல்லாம் பொருள். காந்தம் பொருள். காந்தம் கரைந்து போகும். சுத்தவெளி அது அறிவு. அந்த அறிவு தானே இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் இருக்கு. உண்ட உணவை உடல் செல்லா மாத்துது இல்ல, அது அறிவு தானே. இந்த உடலுக்குள்ள அறிவு இருக்குது. அதே அறிவு தான் புலன்கள் மூலம் விழித்திருக்கும் பொழுது உறங்கும் போது இந்த காந்த தன்மாற்றத்தை உணர்கிறது. காந்தம் தன்மாற்றம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையாக அந்த உணரும் போது அந்த அறிவுக்கு பெரும் மனம். அப்ப அறிவு வேறு மனம் வேறா? இது அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணரும் போது அதுக்கு பேரு ஐயறிவு.
அது ஆறாவதாக உள்ள அறிவையும் அறிந்து விட்டால் மனம் என்ன ஆயிடுது? அறிவாய். மனம் அறிவானால் அறிவுதான் தெய்வம். மனிதன் தெய்வமாகி விடுகிறான். மனிதன் என்பவன் தெய்வமாக. ஞானம வாழ்வுல கவியை படிச்சிருப்பீங்க. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருங்கி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் ஆபலும் எய்து. அதான் சுத்த வெளியில மனதை தோய்த்து விரிந்து விரிந்து செல்லுங்கள் தவம் நடத்தின. அப்படி விரிஞ்சு அதிலே நிலைச்சிடும். இப்ப மனம் விரிந்தா என்ன ஆகும்? அறிவாய். ஆறு கடலில் கலந்து விட்டால் ஆறு கடலாகிவிடும். அப்ப அங்கே மனம் ஏது? இதைத்தான் மனமற்ற நிலை என்று சொன்னார்கள். மனம் மாய்வதில்லை, மனம் அழிவதில்லை, மனம் அறிவாகமாய். மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை. இதான் வேதாந்தம். ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் அங்கிருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, மனம் செத்து போக வேண்டும், மனமற்ற நிலையை அடைய வேண்டும். அது என்னன்னு புரியும். அப்போ இதுதான் ஆறாவது அறிவின் நிலையை அடைந்தார். இப்பதான் மனிதன் ஆகிறான். மனிதன். அப்ப யாரெல்லாம் ஆன்மாவை, தன் மூல நிலையை, மனதின் மூல நிலையை, மனதின் மறுமுனை செய்வோம். அதர் என்ற அப்படி ஒரு மைண்டில் ஆன்மை இருக்கிறார். அது நிலை பொருள். இது அலை. மனம் என்பது அலை, ஆன்மா என்பது நிலை. ஏதாவது சொல்லியிருக்கிறான். இதை அறிந்து விட்டால் மனிதனாகிறான். அது அறியாத வரையில அது அறிஞ்சுத்தான் வச்சுக்க. அவன் செய்கிற செயலெல்லாம் எப்படி இருக்குங்கிறீங்க? நல்லதாகவே இருக்கும். என்ன நல்லதாக இருக்கும்? உடல் நலம் காக்கும் அறிவு தெளிவாக விளங்கி. அப்ப நல்லதை செய்வான். என்ன செய்வான்? வேற ஒன்றும் இல்லை. 5 அளவு முறை காப்பான். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் அளவு முறை காப்பான். சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்பம், தன் மோதலிலிருந்து காத்துக் கொள்வதற்கு விழிப்பாக இருப்பார். ஆனா அதை மீறி வருது. பிறருடைய செயலால கூட நமக்கு துன்பம் வரலாம். நம்முடைய முன் செயலால துன்பம் வரலாம், நோய் வரலாம். முன் செயலை, முன் வினை பிறகு வினைனாலும் வரும், இயற்கையினுடைய வினைனாலும் வரும். கோள்கள் சஞ்சாரம், தட்பவெப்பநிலை வேறுபாடு, இயற்கை சீற்றம், இன்னொருத்தர் செயலால கூட எனக்கு நோய் வரலாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், யாரோ அறிவு மயக்கத்திலேயோ இது அறியாமலோ எனக்கு ஒவ்வாத உணவை சமைத்து வைத்து விட்டார்கள், நான் உண்டு விட்டேன். நீ வரும் இல்ல, உடல்ல நோய் இல்லாத, நோய் அனுபவத்தை பெறாமல் உலகத்திலே யாராலே வாழ முடியாது. நான் முதலே சொன்ன ஞானிகளுக்கும் நோய் வரும். அத போக்கணும். என்ன போக்குறீங்க? ரசாயன குழப்பத்தை சரி பண்ணணும், ஓட்டத்தை சீர் செய்யணும், அவ்வளவுதானே. அதுக்குதான் பயிற்சிகள். ஓட்டத்தை சரி பண்றதுக்கு சில உடல் பயிற்சி, அக்குப்ரெஷர், பர்மா, நியூரோதெரப்பி, பிசியோதெரப்பி, எத்தனையோ தெரப்பி. ரசாயனத்தை சரி பண்றதுக்கு மருத்துவங்கள், வீட்டு மருத்துவம், பாட்டி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அலோபதி, என்ன வேணாலும் செய்யும். அதுல பெரிய மருத்துவம் தான் காயக்கல்பம். எல்லா ரசாயனங்களையும் உப்பு குழம்பை இழுப்பு கட்டி சரி பண்ணிடலாம். ஓட்டத்தை சரி பண்றதுக்கு கூட அசினி முத்திரை, முத்திரைகள்ல மகா முத்திரை, முத்திரைகள் மூலமா நோய் குணப்படுத்தலாம். அதுல மகா முத்திரை அசினி முத்திரை. அசினி முத்திரை ஒண்ணு ஒழுங்கா போட்டு
முத்து குழம்பம் காயகல்பை செஞ்சு முத்து குழம்பு இருக்கணும். அங்க முத்து குழம்பு இருக்கணும். ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா அமுதமா மாறிடும். ரசாயன குழப்பமும் சரியா போச்சு, ஓட்ட தடையும் சரியாயிடும். அதனாலதான் காயகல்பை பயிற்சி. அதை விட ஒரு விரலியல் பயிற்சி உலகத்திலே கிடையாது. ஓட்டத்தை சரி செய்யறதுக்கு எத்தனை உடல் பயிற்சி செய்து பண்ண வேண்டியதை அந்த அக்கினி முத்திரை ஒண்ணு மூலம் சரி பண்ண முடியும். முத்திரைகள்ங்கிறது நரம்பு மண்டலத்தில் உயிர் ஓட்டத்தை தடையில்லாம சீராக ஓட்டுவதற்கு தானே முத்திரை. அக்கினி முத்திரை ஒண்ணு இவ்வளவுதாங்க. அப்போ நீ பிறருக்கு தீங்கு செய்யாம வாழணும். அதுக்கு மனம் கொந்தளிக்கும். ஏற்கனவே கொந்தளிச்சு பழகி போச்சு. அதுக்கு தான் தவம். இப்ப தவம் செஞ்சு செஞ்சு பழகணும். அப்பதான் அந்த தீய உணர்வு வராது. அப்பதான் பிறருக்கு தீங்கு செய்யலாம். உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. பொதுவாக 6 தீய குணங்கள் அது விலங்கிலிருந்து வந்தது தானே. அப்ப நீ 6 அறுகுண சீரமைப்புக்கான சிந்தனை மட்டும் போதாது, தவம் செய்து சிந்திக்கணும். அப்பதான் அந்த மனம் கொந்தளிக்காது. அப்பதான் 6 குணங்கள் வெளிப்படாது. மனம் கொந்தளிச்சுன்னா வெளிப்படும். இப்போ மன அலையை நம்ம விருப்பம் போல கட்டுப்படுத்தி பழகணும் இல்லையா? அதுக்குதான தவம் பண்றோம். ஏன்னா மனம் கொந்தளிச்சுன்னா இங்க ரசாயன குழப்பம் வந்து நோய் வந்து. அப்ப நோய் வராம இருக்கிறதுக்கு தவம். பிறருக்கு தீதி செஞ்சு அவங்க சாபமும் நமக்கு நோயை கொடுத்துரும், வருத்தத்தை. ஆனா அங்க ஏற்கனவே நீ உணர்ச்சி வயப்பட்ட போதே இங்க ரசாயன குழப்பம் வந்தாச்சு. அதான் பெருவான் கேடு. நீ உணர்ச்சி வயப்பட்டு விட்டாலே உனக்கு நோய் வரப்போகுது. அதோட பிறருடைய சாபமும் சேர்ந்துக்கும். அப்ப உடல்நலத்தோடு வாழ்றதுக்கான அறிவு தெரிஞ்சு போச்சு இல்ல எனக்கு. 5 உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை காக்கணும். உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும், தவம் செய்யணும். அப்புறம் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் முதல் கோள்கள் செஞ்சாரம், இதுல இருந்து வரக்கூடிய தாக்குதலை நீ என்ன பண்ணணும்? தாங்கிக் கொள்ளுகிற நிலையா. அதுதான் பஞ்சபூத நவகிரகம். கருமையத்துல இருந்து வருது. அது புண்ணியம் பண்ணுங்க. பாவத்தை சுமந்து வந்திருக்கிறோம். இனி புண்ணியம் பண்ணணும். அப்ப தணிக்கலாம். அப்ப எதனாலெல்லாம் நோய் வருதுன்னு சொன்னாங்க? கருவமைப்பினால வரும், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் முதல் கோள்கள் செஞ்சாரம், 5 அளவு முறை மீறும் போது ரசாயன குழப்பங்கள் எல்லாம் வந்துடும் இல்ல? தெரிஞ்சு போச்சா தெரியலையா? உடல்நலம் காக்கிற அறிவு வந்தாச்சா வரலையா? எப்ப வருது? இந்த ஆன்மாவை அறிந்து. இந்த ஆன்மாவை அறிந்தவுடனே அதுதான் இதுவாக இருக்கிறது. ஏன் அதுதான் இதுவா இருக்குது, அதுவா இருக்குது ஏன் சொன்னோம்? புரிஞ்சு எல்லாரும் சொல்றோம் அதுதான் இதுவா இருக்குது, அதுதான் இதுவா இருக்குது. எல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா அது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்பதான் சொல்றாங்க மகிழ்ச்சி. இறை உணர்வு பெற்றால் அறநெறி விளங்கும். உடல்நலம் காக்கும் அறநெறிகள் விளங்கி போச்சு. நல்லா விளங்கி. இப்ப நோய் இல்லாமல் வாழ முடியுமா முடியாதா? வந்தவர்களை போக்கிக் கொள்ள முடியுமா முடியாதா? நிச்சயம். எல்லாம் உடம்புல ஒரு செல் கெட்டு போச்சு. அந்த கெட்டு போன செல்லு வெளியேறிடுச்சுன்னா அதுல புது செல் வந்துருமில்ல. அப்ப அந்த உறுப்பு சரியாயிடுமா? அதான் இப்ப விஞ்ஞானத்துல புரியுது. ஈரல் கெட்டு போச்சு,
வெட்டி எடுக்கணுங்கிறாங்க. வெட்டி எடுக்காமலே நீங்க ஒழுக்க வாழ்க்கை, அறநெறி வாழ்க்கைக்கு வந்து மனதால நினைக்கணும், நம்பணும். நம்பிக்கைங்கிறது எண்ணத்துக்கு வலிமை. எப்படி? இந்த லிவர்ல இருக்கிற செல்லு அழியுது, 1 வருஷத்துக்குள்ளால புது லிவர் வந்துடும். இது உண்மை. இதை நம்பணும். எப்போ இந்த உண்மை தெரிஞ்சாதான் நம்பிக்கை வர. அதை நான் நினைத்தால் இது சரியாகுது, சரியாகும் அப்படின்னு நினைச்சா நடந்துடும். என் எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு என்று நம்பணும். விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஒரு உறுப்பை வெட்டி எடுத்துட்டாங்க, ஒரு பகுதியை. அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த வெட்டி எடுத்த பகுதியும் வளருதுன்னு நினைச்சாரு. 1 வருஷத்துக்குள்ள வளர்ந்துச்சு. திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தா வளர்ந்துச்சு. ஆச்சரியம். நோயை குணப்படுத்த முடியாதா? எண்ணி அங்கு எழுதுவை எண்ணிய எண்ணிய. தெய்வம் நினைச்சா நடக்கும் சொல்றாங்கல்ல டாக்டர்களே. இதெல்லாம் தெய்வ ஆற்றலால் நடக்காதுன்னு எதையுமே சொல்ல முடியாது. என்ன வேண்டாம் நடக்கும். இப்ப வெட்டில உறுப்பு தழுக்கும். வெட்டி எடுத்த கருவியும் திரும்பவும் பழைய நிலைக்கு வரும். இது தெய்வத்தால் ஆகும். தெய்வங்கிறது அறிவு. இந்த மனம் அந்த அறிவாக்கி விட்டால் நீ நினைப்பதும் நடந்துவிடும். இதுதான் உண்மை. பொதுவா ஆன்மாவை அறியாதவர்களை என்ன பண்றது? மகான்கள் சொன்னாங்க, உனக்கு ஆன்மா என்னன்னு அறிய முடியல, என்ன தவம் பண்ண முடியாது, தவம் பண்ண தெரியாது. நீ ஆன்மாவை நம்பு. அந்த ஆன்மாவிடம் சொல்லிவிடு, இந்த வேண்டுதலை எல்லாம் சொல்லிவிடு. அது பார்த்தாலும் பார்த்தும் பார்க்காட்டி இல்லை, நம்பு. அதனாலதான் தவம் செய்து ஆன்மாவை அறிய முடியாதவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை அந்த ஆன்மாவிடம் சொல்லி விடுகிறார். எனக்கு இது ஆகணும், கடவுளே நீ பார்த்துக்க, நீ தான் என்னை குணப்படுத்தணும். எதனால சொல்றாங்க? கடவுள் நினைத்தால் நடக்கும். அந்த நம்பிக்கையில தானே சொல்றோம். இப்ப நம்முடைய மனமே அந்த தெய்வத்தை உணர்ந்து விட்டால் நம்ம வேண்ட வேண்டியதில்லை. நான் நினைத்தாலே நடக்கும். அதான் சங்கல்பம். புரிஞ்சுட்டீங்களா? இங்க நோ பிரேயர் அட். உடல்நலம், நீளாயுள், நிறைய செல்வம், விரும்புகள், மெய்ஞானம் பா. அப்படியா கேட்டீங்க? அப்ப நீங்க தவம் செய்து அந்த இறை உணர்வு பெற்றவர்கள், எனக்கு இந்த நோய் குணமாகணும், ஆகுது, ஆகும், ரீப்ளேஸ் ஆகுமே. தெரிஞ்சு நோய்னா என்ன? ஒரு உறுப்புல அணுக்கள், உயிர் அணுக்கள் கெட்டு போச்சு, அவ்வளவுதானே. கெட்ட அணுக்கள் ரீப்ளேஸ் ஆகுமா இல்லையா? அதான சொல்றோம். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த செல்கள், செத்து போன செல்லு நீங்கினாதான், கெட்ட செல்லு நீங்கினாதானே ஓடும். சாட்டிலைட்ல ஒரு செல்லு கெட்டு போயிருந்ததுன்னா உயிர் ஓடாதுல்ல. நீங்க அப்படி நினைச்சு ரிலாக்ஸேஷன் பண்ணாலே நோய் குணமாகுதா இல்லையா? கேன்சர் கூட கியூர் ஆகிடுது, எந்த பயிற்சியும் செய்யாம. ஒன்லி ரிலாக்ஸேஷன். நல்லா புரிஞ்சு. உடல் நலத்தோட வாழ முடியுமா? முடியாது. வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், சுற்று சந்தர்ப்பம், மோதல், இதிலிருந்து காத்துக்கொள்வதில் விழிப்பாக இருந்தால் விபத்துக்கள் மூலமும் நமக்கு உடலுக்கு வலியோ மரணமோ வராது. அப்போ நம்ம உடல் இயற்கை அமைப்புப்படி
எவ்வளவு காலத்திற்கு அது இயங்க முடியுமோ அந்த கட்டமைப்பின்படி, இந்த விதியின்படி ஒரு விதி இருக்கு. என்ன விதி? மனிதன் எவ்வளவு காலத்துக்கு வாழ்வான்? இப்போ 80 வயசுக்கு மேல கண்டிப்பா வாழ்வான்னு ஞானிகள் சொல்றாங்க. அப்ப 80 வயசுக்கு மேலதான் தீர்க்காயுன்னு சொன்னாங்க. வாழ முடியுமா முடியாதா? அப்ப நான் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ முடியும் அப்படின்ற அறிவு வந்துருச்சா இல்லையா? உங்களுக்கு வந்துருச்சு. உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ முடியும் எப்போ? இந்த ஆன்மாவை அறிந்தவுடன் இந்த உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவு வந்துருச்சு. இதுபடி வாழ்ந்தால் நிச்சயமாக உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ முடிகிறது. அடுத்தது என்னங்க? பொருள் தானே, நிறை செல்வம். அதான சொல்லிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன வேணும்? அது இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. பொருள் பொருள் பொருளுக்காக தான் அலையுது. இந்த பொருளை ஈர்க்கிறதுக்கு என்ன வேணும்? பொருள் ரா மெட்டீரியல் இருக்கு. அதை உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி அனுபவ பொருள்களாக மாற்றுகிற தொழில் அறிவு. அது கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் அந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கான தொழில் அறிவு. அது பேர் தான் விஞ்ஞான அறிவு. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான அறிவை கொண்டு நமக்கு தேவையான பொருள்களை மனித குலத்தால் உற்பத்தி செய்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அன்பு வேற இருக்கு. வேக வாகன வசதி, தொழில்தொடர்பு சாதனம்லாம் வந்தாச்சு. இங்க யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? இருக்குமா? இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தேவையான பொருள் என்ன அப்படிங்கிற அறிவு இல்லை. அதை ஈர்த்துகிற, உற்பத்தி செய்கிற அறிவு இல்லை. தேவையான பொருள் பற்றிய அறிவு இல்லை. அந்த பொருளை உற்பத்தி செய்கிற அறிவு இல்லை. இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கும் கொடுக்கிற அன்பு இல்லை. இன்னொன்னு இருக்குது, அதுல நிறைவு இல்லை. இது போகுங்கிற மனநிலை. இதான உங்களுக்கு பொருள் பிரச்சனையா இருக்கு. உயிர் வாழ்றதுக்கும் கஷ்டப்படாம காலப்படுத்தி மிச்சப்படுத்தி வாழ்றதுக்கும் சிலருக்கு இருக்கு. நல்ல விஞ்ஞான கருவிகள், மோட்டார் வாகனம், கம்ப்யூட்டர், லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் இருக்கு. வீட்டில் நல்ல கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கான பர்னிச்சர் எல்லாம் இருக்கு. பலரிடம் இல்லை. இருக்கிறவங்ககிட்டையும் அது போகுங்கிற மனநிலை வரும். நிறைய பேர்கிட்ட இல்லை. இப்ப இதுக்கு என்ன வேணுங்க? அறிவு தானே வேணும். என்ன வேணுங்கிற அறிவு வேணும். ஆன்மாவை அறிந்தால் எனக்கு என்ன வேணுங்கிற அறிவு. உணவு, உடை, உறவிடம். இந்த பொருள் எதுக்குன்னா, ஒண்ணு இந்த உடல் தேவையை நிறைவு செய்வதற்கு பொருள் வேணும். அதாவது பசி தாகம், இயற்கை தேவைன்னு சொல்றோம் இல்லைங்களா? பசி தாகம், தட்பவெப்ப நிலை வேறுபாடு, உடல் கழிவு பொருள் உண்டு வேறு. இது 3 தேவையை நிறைவு செய்வதற்கான பொருள் வேண்டும். இன்னொன்னு, கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் பொருள் ஈட்டுவதற்கான பொருள் வேணும். அதாவது உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள் வேண்டும். வேண்டாம். மோட்டார் வாகனம் துணை கருவி தானே நடக்குது. போன்ல பேசுறேன், வாய்ஸ் எங்க பேசினா அமெரிக்கா அப்படி கேட்க, போன்ல பேசினா கேட்க. துணை கருவி. கஷ்டப்படாம காலத்தை மிச்சப்படுத்தி. அப்புறம் நம்ம உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அது இயற்கை பொருள் மட்டும் போதாது, செயற்கை பொருள்.
இயற்கையை உள்ளதை உள்ளபடியும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தப்பட்ட பொருட்கள் வேண்டும். அந்த பொருளை என்ன பொருள் வேணும்னு ஈர்க்கணும். அது நம்ம எல்லாரும் கூடிதானே ஈர்க்கணும். ஏன்னா இது தனி மனிதர்கள் எல்லாருக்கும். அதான் திறமையான அரசாங்கம், ஆட்சி நிர்வாகம். கூடி நமக்கு என்ன வேணும், என்ன வேணும், எவ்வளவு வேணும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும்னு திட்டமிட்டு அந்த பொருளை ஈட்டுகிற அறிவு இருந்தால், அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற அன்பு இருந்தால், பொருள் எதற்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா, இந்த உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு எனக்கு தேவையான பொருள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டா இருக்கிறவங்களுக்கும் இல்லையங்கிற மனநிலை வராது, போதுங்கிற மனநிலை வந்துடும். பொருள் பிரச்சனை இருக்குமா சொல்லுங்க? அதான் நிறை செல்வம். இப்ப இந்த பொருளுக்காக இன்னும் மனிதர்களும் போராடி கொண்டே இருக்கிறது. பொருள் வேண்டிக் கொண்டே இருக்கிறது. அதற்காக தான் கடவுளிடமும் வேண்டுகிறார்கள் மதத்துல. அதுக்கு சடங்குகள், அதுக்கு செலவு செய்கிற பொருளை பார்த்தீங்கன்னா இதை விட அதிகம். கால விரயம், பொருள் நட்டம். பொருளை நட்டப்படுத்தி பொருளை தேடுகிறோம். புரியுதா? பொருள் ஒருமை நீங்கிட்டா நாம் ஆன்மீக கல்வி ஆசிரியர்கள். இந்த ஆன்மீக கல்வி எதற்கு? இது ஆட்டிடியூட். இப்ப ஆசிரியர்கள் ஆன்மீக கல்வியை போதிப்பதற்கு விரும்பி வர வேண்டும். இதான் மகிழ்ச்சி சொன்னாங்க. இப்ப சங்கமாக தான் சொல்லுது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இங்க அத்தனை பேரும் உண்மையிலே விரும்பி வந்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த ஆன்மீக கல்வியை போதிக்கிற திறனை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் வந்திருப்பதாக நான் மதிக்கிறேன். உண்மையில அதுதான் வந்திருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சிரிக்கிறத பார்த்தா எனக்கும் தெரிஞ்சு போச்சு. யாரோ மாணவர்களா இருந்தாலும் அங்க ஆன்மீக கல்வி ஆசிரியராக தானே வந்திருக்காங்க. படித்து முடித்த உடனே அடுத்தால துணை பேராசிரியருக்கு விண்ணப்பிக்கணும், ஆசிரியர் பயிற்சிக்கு போகணுங்கிற எண்ணத்துல தானே வந்திருக்கிறீங்க. ஆசிரியராக ஆவது எதற்கு? இந்த ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் அருட்பணியை ஆற்றுவதற்காக. முதல்ல நான் ஆன்மீக அறிவுல உயர்ந்து விட்டால் உடனே நமக்கு என்ன வந்துருங்க, இந்த அறிவை பிறருக்கு கொடுக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பா வந்துடும். இப்ப சில இந்த தொண்டு செய்யறவங்க பொருளுக்காக புகழுக்காக தொண்டு கொண்டிருக்கிறவர்கள் பலர். இன்னும் சிலர் இந்த தொண்டு சென்றா என் பாவம் போகும் அதற்காக தொண்டுக்கு வந்தவர்கள் பலர். நான் நிறைய மண்டலத்துல கேட்டிருக்கேன், ஏன் இப்படி எல்லாம் தொண்டு செய்றீங்க அப்படின்னு. என் பாவம் போகுங்க, அது கூட காமிய கர்மம். அது புகழுக்காக உடல்நலம் வரும், பொருளுக்காக எனக்கு செஞ்சா உடல்நலம் வரும், நிறைய பொருள் வரும், புகழ் வரும். இதற்காகத்தான் பலர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக அறிவு விளக்கேற்ற வேண்டும். இப்ப சுந்தரராஜன் கேட்டேன் காலையில, அவர் தான் கூட்டிக்கிட்டு இருக்காரு இந்த மண்டலத்தை பல வருஷமா சுத்தம் பண்ணிட்டு இருந்தார். எதற்காக இத்தனை ஆண்டுகளாக செய்கிறீர்கள்? நீங்களே கூட்டி சுத்தம் பண்றீங்க. என் பாவம் போகும். பாவம் போகும் தான் உண்மைதான். ஆனா இங்க அதற்காக செய்யல. இந்த அறிவு திருக்கோயிலில் மனிதனுக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் பணி நடைபெறுகிறது. அதற்கு இந்த அறிவு திருக்கோயில் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த அறிவு விளக்கேற்ற பணிக்கு நான் உதவுகிறேன்.
நானும் இந்த அறிவு விளக்கேற்றும் பணியில் பங்கேற்றுக் கொள்கிறேன் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் கூட்ட வேண்டும் என்று சொன்னேன். இப்ப காலையில இதான் அருள் தோணுது. யார் என்ன செஞ்சார்? அங்க ஒருத்தர் உட்கார்ந்து புத்தகம் வைக்கிறாரு, வரவு செலவுலாம் என்ட்ரி போடுறாங்க, ஒருத்தர் பாய் வைக்கிறாரு, தண்ணி வைக்கிறாரு, மைக்க ஆபரேட் பண்றாரு. எதுக்கு? ஆன்மீக அறிவுன்னு மனிதன். இப்ப இந்த ஆன்மீக அறிவை பற்றி சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதுக்கு எல்லாரும் உதவுகிறீர்கள். அப்ப அதுவும் ஆன்மீக அறிவு வருதுதான். இதான் அருள் தொண்டு. அருள் தொண்டர். அருள்னா ஆன்மா, அறிவு, அறிவு தொண்டர். அதனாலதான் மகரிஷி இந்த பயிற்சி கூடத்துக்கு அறிவு திருக்கோயிலே பேர் வச்சாங்க. இதை மாத்தணும்னா போச்சு. அதனால இது ஆன்மீக கல்வி மையம்னு சொன்னாங்க. அறிவு திருக்கோயில் என்பது ஆன்மீக கல்வி மையம், ஆன்மா பற்றிய அறிவுக்கான கல்வி. அதை கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர், கற்றுக்கொள்பவர் மாணவர். இன்றைய மாணவர் நாளைய, அவ்வளவுதான். உண்மை. ரைட். இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சுங்க? ஆன்மாவை அறிந்தால் உடல் நலம் காக்கிற அறிவு வந்துடும் இல்லையா? அப்புறம் பொருள் வளத்தோடு வாழ்ற உயர் புகழ் தானே. உயர் புகழ் தானே. நட்பு நலம், மக்கள் உறவு, என்னை மதித்து போட்டு காக்கிற மக்கள் வேண்டும். முதலில் என் குடும்ப உறுப்பினர்கள் என்னை மதித்து போட்டி காக்க வேண்டும். அப்புறம் வெளியே புகழ். என் குடும்ப உறுப்பினர்களை என்னை மதித்து போட்டி காக்கிறார்கள் என்றால் அது எனக்கு புகழ் இல்ல. சமுதாய மக்கள் என்னை மதித்து போட்டி காக்கிறார்கள் என்றால் அது புகழ். நான் பயனுள்ளவராக வாழுகிறேன். நான் வந்தேன், பஸ் ஸ்டாப்ல இறங்கினேன், வெங்கடாச்சலம் வந்து எனக்கு எல்லா உதவியும் செஞ்சிருக்கிறார். எதுக்கு? இந்த அருள் பணியை ஆற்றுவதற்கு எனக்கு உதவுறாங்க. என்னுடைய மதிப்பை தெரிந்திருக்கிறார், என்னை மதித்து போட்டு காக்கிறார். இதான புகழ். எங்க போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், நான் முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு போறேன், தெரியாத நாட்டுக்கு போறேன், அங்க போனா ஐயா உங்களை எங்களுக்கு தெரியுங்கிறான். உங்களை பார்த்துருக்கிறேன். எங்கயா பார்க்கிறேன்? நெட்ல பார்த்துருக்கிறேன், யூடியூப்ல பார்த்துருக்கிறேன், இப்பதான் நேர்ல பார்க்கிறேன். அவர்களை கவர்ந்திருக்கிறது. நல்லா புரியுதா? அப்போ உயிர் புகழ்னா என்னங்க? நீ பிறருக்கு உபயோகமா வாழணும், ஈர்ப்பாடாத. அதிலும் அது எப்படி? பிறர் துன்பம் போக்கும் அன்பு தான் மதுரை சொன்ன. மனிதன் எதாவது துன்பப்படுறான், ஒண்ணு பொருள் இல்லாம, இன்னொன்னு அறிவு இல்லை. ஒண்ணு பொருள் வறுமை, இன்னொன்னு அறிவு வறுமை. அப்ப பொருள் இல்லாதவர்களுக்கு ஒருத்தர் பொருளை கொடுக்கிறார், அவரையும் இந்த சமுதாயம் மதித்து போட்டி காக்கும் புகழ். இப்ப இந்த அறிவு திருக்கோயிலுக்கு பலர் பொருள் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அவர்களை மதிக்கிறோம், போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஏன்? அது தொண்டு இல்லையா? ஆசிரியர்கள் அறிவை கொடுக்கிறார், அரங்காவலர்கள் பொருளை கொடுக்கிறார். புரியுதா? அப்ப இந்த ரெண்டுமே, இந்த அருளும் பொருளும் துன்பத்தை போக்குகிறது. அது போல நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படுவதற்கு உதவணும். நான் எப்பொழுதும் பிறருக்கு என்ன செய்ய முடியும்? இதைத்தான் மதிக்கிறது. பிறரை மதித்து. எப்படி மதிக்கிறது? நமக்கு சமமாக மதித்து. அப்பதான் ஆன்மீக அறிவு வந்துச்சுன்னா, எல்லாரும் யாரு? என் குடும்ப உறுப்பினர்கள் யார்? நான் எது நானாக இருக்கிறதோ அதுதான் என் குடும்ப உறுப்பினர்களாக, சமுதாய உறுப்பினர்களாக இருக்கிறது. அது எது? ஆன்மா. அப்ப எனக்கு சமமாக மதிக்கிறேனே, இதான் சமயம், சமயம், ஈக்குவலிசம். இப்ப தன்னை போல் பிறரை
நேசின்னு சொன்னாங்க. நானும் பிறரும் ஒன்றுதான் என்கிற அறிவு எப்ப வரும்? ஆன்மாவை அறிந்தாதான். அதான் சொன்னாங்க, அறிந்தது ஆன்மா, மலர்வது அன்பு. அதான் ஆத்ம நேயம், ஆன்மீகம். அப்ப ஆன்மீகத்துடைய நோக்கம் என்னன்னா அன்பு மலர்வது. அதான் முதல்ல சொன்னேன். அன்புடையவன் தான் மனிதன். அவரிடம் கருணை இருக்கும். அன்பின் அடையாளம் என்ன? பிறருக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டான், துன்ப பொருளுக்கு உதவுவார். அப்ப அன்பும் கருணையும் ஒன்றுதான். பிறர் துன்பம் போக்குவதும் அன்புதான். அந்த அன்பு எப்படி மலரும்? நீங்க நானும் ஒன்று. அப்ப ஆன்மாவை அறியாமல் நாம் எல்லோரும் ஒன்றுதான், எல்லோரும் ஒருதாய் மக்கள், ஒரு ஆன்மாவிலிருந்து வந்த ஜீவாத்மாக்கள், அதுதான் இது. இப்ப நாம எல்லோரும் சமம்தான். இந்த ஆன்மீக அறிவு வந்தால் ஒழிய ஜாதி மதம் இனம் மொழி பேச வேறுபாடு ஒழியுமா? இப்ப ஆன்மீக அறிவு வந்துருச்சுன்னா அன்பு மலர்ந்து விடுமா இல்லையா? இதுதான் ஆன்மீக. அப்ப இந்த பிறர்வளம் பெருக்கல் இருக்குமா? மிருகத்தன்மை இருக்குமா? இதான் உயர் புகழ். சரி, அப்ப இவ்வளவு வேணும்னா என்ன வேணுங்க? ஆன்மீக அறிவு. இப்ப எதுல பிரச்சனை? இப்போ மக்கள் எதுல துன்பப்படுறாங்க? உடல் நோயால் துன்பப்படுகிறார்கள், பொருள் பற்றாக்குறையால். மதுரை சொல்லுவாங்க, இறைவனை பற்றாக்குறையினால உனக்கு பொருள் பற்றாக்குறையா தெரியுது. எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றாததால் இது உனக்கு குறையாக தெரிகிறது, பற்றாக்குறை. பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவு வந்து விடுங்களா? நட்பு நலம். இப்ப நட்பு நலம் இல்லாம தானே துன்பப்படுறோம். 3 வகையான துன்பம் எல்லாருக்கும் முன்னாடி நிற்குது. இன்னைக்கு ஆன்மீகம்ங்கிற பெயர்ல ஆன்மாவை அறிய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் ஆன்மாவை நம்பி, உருவமாகவோ அருவமாகவோ நம்பி கோயில்களிலே, மதம் சார்ந்த கோயில்களிலே மக்கள் வணங்குகிறார்கள், பேசுகிறார்கள். எதற்கு? இந்த உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனைகளில் இருந்து என்னை காத்தருள்வாயாக வேண்டியதுதான் போறாங்க. அங்க போய் ஆன்மாவை அறிவதற்காக போகவில்லை. அதனாலதான் இன்றைய மதங்களில், கோயில்களில், மதம் சார்ந்த கோயில்களில் ஆன்மீகம் இல்லை. இது வேத வியாசர் சொல்றார். பொருளுக்காக, புகழுக்காக, அதிகாரத்திற்காக, புன இன்பத்திற்காக, உங்கள் ஆசைகளை, தேவைகளை நிறைவு செய்வதற்காக, துன்பங்கள் விலகுவதற்காக என்னை தேடுகிறார்கள், என்னை நாடி வருகிறார்கள், என்னிடம் பேசுகிறார்கள். மதங்கள் அதுதானே போறாங்க. துன்பம் விலக வேண்டும் என்று வேண்டுவதற்காகவும், ஆசைகள், பொருளாசை, புகழாசை, உடல்நல ஆசை, புலனின்ப ஆசை நிறைவேறுவதற்காக, வேண்டுவதற்காக போகிறார்கள். அதானே எதற்கு போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? ஆன்மாவை அறிவதற்காக போக வேண்டும் அந்த கோயிலுக்கு. இல்லை. அதனால நாம் மகிழ்ச்சி அவர்கள் ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ஏனென்றால் இன்றைய மதம் சார்ந்த கோயில்களிலே ஆன்மாவை அறிய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. ஆன்மா பற்றிய அறிவையும் அங்கே கொடுப்பதாக இல்லை. அங்கே இருக்கிற நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை போதிப்பதற்கு குரு வேணும். அந்த குருமார்கள் அங்கே இல்லை. ஆகையினாலதான் மகிழ்ச்சி இனி தனி கோயில் அமைக்க வேண்டும் என்று அறிவுக்கு கோயில் அமைத்தார்கள். இங்கதான் ஆன்மீக கல்வியை கொடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் ஆன்மீக கல்வி. அப்ப இந்த ஆன்மீக கல்வி வந்தா அன்புதான் வந்துடும். ஆன்மாவை அறிந்துடலாம் இல்லையா? அப்புறம் இங்க எல்லாம் இருக்குது, மன நிறைவு இல்லையே. பொருளை, உடல்நலம் கேட்கிறார்கள்,
உடல் நலம் இருக்கிறது, பொருளை கேட்கிறார்கள் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, புகழ் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். சிலர் இருக்காங்க இல்லையா, நல்ல உடல் நலத்தோட இருக்கிறாங்க, தேவையான பொருள் இருக்கு, புகழ் இருக்கு, குடும்பத்துல சமுதாய உதவுறதுக்கு மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் மன நிறைவு இருக்கணுமே. அப்படின்னா என்ன? இந்த புலன் இன்பங்களை அனுபவித்தது போதும், வாழ்ந்தது போதும். ஏனென்றால் ஒரு நாள் இந்த உடல் மரணம் வந்தே தீரும். இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது. எப்ப ஆசை இருக்கும்? புலனிந்த ஆசைகள் இருந்தால்தான், பொருள் ஆசையோ புகழ் ஆசையோ அதிகார ஆசையோ புலனின்ப ஆசையோ இருந்தால்தான் இன்னும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதனாலதான் கேட்கிறாங்க, மரணத்தின் தருவாயில உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா, தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பு கூட கேட்கிறார். அவங்க மனம் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு பொருள் ஆசையும் இல்லை, புகழாசையும் இல்லை, அதிகார ஆசையும் இல்லை, புலனின்ப ஆசையும் இல்லை, இனியும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. ஏனென்றால் இந்த உடல் நிச்சயமாக மறைந்து போகும், நான் மறைவதில்லை, நான் அழிவதில்லை, நான் உடல் அல்ல, நான் ஆன்மா. ஆன்மா ஒன்றுதான். ஆன்மாதான் இப்பொழுது அனைத்து மனிதர்களுடைய உடலிலும் மனமாக இருக்கிறேன், நான் மனமாக இருக்கிறேன். ஆன்மா அழிவதில்லை, மனமும் அழிவதில்லை, மனம் ஒன்றுதான். அப்படியானால் இங்கு எல்லாருடைய உடலிலும் மனமாக இருந்து இந்த உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பது நான் தான். ஆகையால் எனக்கு மரணம் இல்லை என்கிற மனநிலையை அடைந்து விட்டால் ஆசை இருக்குமா? ஏன் ஆசை இல்லை? எனக்கு எல்லாம் இருக்குது, இல்லை என்றால் தானே ஆசை. எனக்கு பிரதமர் பதவி இல்லையா? பிரதமர் பதவியை ரசிப்பது அனுபவிப்பது யார்? மனம். எது மனமாக இருக்கிறது? ஆன்மா. நான் யார்? நான் ஆன்மா. அப்படியானால் நான் மனம், நான் தான் பிரதமர் பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். பில்கேட்ஸ் சாஹிப் இருந்து அனுபவிக்கிறதும் நான் தான். இன்னைக்கு ஆடல் பாடல் உலக இன்பங்கள் எல்லாம் அப்படியே சுற்றுலா போய் பார்த்து ரசிப்பவர்கள், கேட்டு ரசிப்பவர்கள், சுவைத்து தொட்டு முகர்ந்து ஐம்புலன் இன்பங்களை அனுபவிப்பது அத்தனை பேருமே நான் தான். வெளிநாட்டுல ஒரு அழகான காட்சி இருக்குது, அங்க ஒருத்தர் பார்த்து ரசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தகவல் சொல்ற, பாருங்க சுவிட்சர்லாந்து எவ்வளவு அழகா இருக்குது. உங்களுக்கு உடனே நான் தான் அனுபவிக்கிறேன். நீங்க உங்க குழந்தை சுவிட்சர்லாந்துல போய் அங்க இருந்து பேசுறான், அம்மா அப்பா நான் இங்க இருந்து பார்த்து ரசிக்கிறேன், அவ்வளவு அழகாக இருக்கிறது. உடனே தாய் தந்தையருக்கு எப்படி தோணுது? தானே ரசிப்பது ரொம்ப சந்தோஷம்டா, நீ அனுபவிச்சா நான் அனுபவிக்கிற மாதிரிடா, மகிழ்கிறோமே. ஏன்? நான் தான் அந்த குழந்தை. அதுபோல் நான் ஆன்மா, நான் தான் மனம். அப்படியானால் இங்க பங்காளியுடைய குழந்தை அங்க போய் அனுபவிக்கிற செய்தி கேட்டா கூட நம்ம என்னைக்கு சந்தோஷப்படுறோமோ அன்னைக்கு தான் நான் ஆன்மாவை அறிந்திருக்கிறோம் என்று கூறி, இப்ப மன அமைதி வந்துருமா வராதா? இதுதாங்க மன அமைதி, நிறைவு, தனி மனித அமைதி. இந்த தனி மனித அமைதி வரணும்னா ஆன்மீக அறிவுல நாம் உயரணும். அதுக்குத்தான் மகிழ்ச்சி ஆன்மீக அறிவு விளக்கேற்றினாரு. அந்த பணியை நாம் தொடர்ந்து ஏற்றிருக்கிறோம். அதற்கு இந்த ஆன்மாவை நாம் அறிய வேண்டும். அதற்கான தத்துவம் தான் மகிழ்ச்சி சொன்னாங்க, காந்த தத்துவம். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்கள் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால் அதை
இயங்கும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உரிய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்று சொன்னார்கள். அந்த காந்த தத்துவத்தை தான் நாம் இனி அடுத்த அமர்வுகளில் சிந்திக்க இருக்கிறோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.